இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகாலையில் ஜெபிக்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதிகாலையில் எழுந்திருச்சு ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதை ஏன் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதனோட முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அதை ஃபாலோ பண்ண முடியும். அதிகாலையில் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட வேத வசனங்களை நம்ம அதுக்கு உதாரணமாக பார்க்கலாம். விடிய காலையில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அப்படின்னு எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறாப்புல. அதிகாலையில் கர்த்தரை பணிந்து தொழுது அப்படின்னு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருமே அதிகாலையில் எழுந்திருச்சு தேவனை பணிந்து தொழுதிருக்கிறாங்க. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சங்கீதத்தில் அதிகாலையில் சகாயம் பண்ணுகிறார் அப்படின்னு வேதவசனம் இருக்குது. இப்படி நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவே அதிகாலையில் ஜெபிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ எல்லாரும் இவ்வளோ செய்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவே செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறப்ப நம்மளும் கண்டிப்பாக அவரை பின்பற்றணும் அப்படிங்கிறது நம்முடைய கடமையாக இருக்குது. சரி, நானும் நினைக்கிறேன் மனசில், என்னால் காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்க முடியலை அப்படின்னு யாராவது சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, பொதுவாக காலையில் எழுந்திரிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? அலாரம் வைக்கிறோம். அந்த அலாரம் வச்சு அந்த கிளாக்கு சத்தம் போடும்போது எழுந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறோம். அப்படி இல்லைன்னா கஷ்டத்தோடு எழுந்திரிக்கிறோம். ஆனால் நீங்கள் நைட்டு ப்ரேயர் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர்கிட்ட காலையில் நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட உங்களை எழுப்ப சொல்லிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக 5 மணிக்கு உங்களுக்கு முழிப்பு வந்துடும். உற்சாகமாக தேவன்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு நமக்கு எப்படி மனநிலை இருக்கணுமோ அந்த மனநிலையோடு நம்மளை பரிசுத்த ஆவியானவர் எழுப்பி விடுவார். சரி, எனக்கு நேரம் ஆயிரும், நான் ஜெபிக்க முடியாது, எனக்கு வேதம் வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை, எனக்கு ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அது சுத்தமான பொய். என்ன அப்படின்னா, உங்ககிட்ட 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் எது உங்களுக்கு முக்கியமாக தோணுதோ அந்த காரியங்களை மட்டும் நீங்கள் செய்கிறீங்க. இப்போ ஜெபிக்கிறதும் வேதம் வாசிக்கிறதையும் விட வேற ஏதோ காரியம் உங்களுக்கு முக்கியமாக தோன்றதுனால அதை செய்கிறீங்க. வேதம் வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை. உங்களுக்காக ஜீவனே தந்து உங்களை இவ்வளவு அன்பு செய்கிற தேவனை துதிக்கிறத விட, வேதம் வாசிக்கிறத விட, ஜெபம் செய்கிறத விட வேற என்ன காரியம் உங்களுக்கு முக்கியமாக தோணும்? இதை விட நன்மை செய்பவர்கள் இந்த உலகத்தில் வேற யார் இருக்க முடியும்? நம்ம அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, அதிகாலையில் நம்ம ஜெபிக்கிறதுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளால் ரொம்ப ஈஸியாக அதிகாலையில் ஜெபிக்க முடியும். அதிகாலையில் ஜெபிச்சா தேவன் நமக்கு சகாயம் பண்ணுறாரு. மார்க் 16வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்குறோம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திரித்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார் அப்படின்னு பார்க்குறோம். அதிகாலையில் எழுந்திரிச்சு வந்த மகதலேனா மரியாளுக்கு தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு முதலாக தரிசனமானார். உங்கள் வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் வேணும். இயேசப்பா உங்க கூட பேசணும், நீங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும், உங்களுடைய தலைமுறைக்கும் நன்றாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சு தேவன்கிட்ட பேசுங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா. இந்த பிள்ளைகள் என்னென்ன காரணங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. அப்பா, கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நினைவு கூறுகிறோம்ப்பா. எக்ஸாமுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பெற்றோருக்காக, அப்பா குடிப்பழக்கத்தில் இருக்கும் தந்தைக்காக, பிள்ளைகளுக்காக, மகனின் நல்வாழ்க்கைக்காக, வேலைக்காக, வீட்டிற்காக, கடன் அடைக்கப்படணுங்கிறதுக்காக, மனசில் சமாதானம் வரணுங்கிறதுக்காக, குடும்பத்தில் சமாதானம் வரணுங்கிறதுக்காக, வீடு ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக, அப்பா இன்னும் எத்தனையோ
ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்காங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா, உண்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் அதிசயம் செய்பவராக இருக்கீங்க ஏசப்பா. இப்பொழுதே அந்த பிள்ளைகள் கண்கள் காண ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஏசப்பா. ஆமென். உண்மையில் நம்பிக்கையாக அப்பா, உண்மை மாத்திரம் நம்பி அப்பா உங்ககிட்ட கேட்குற இந்த பிள்ளைகளின் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஒன்னொன்றுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறமைக்காய் நன்றி ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பிள்ளைகளின் அத்தனை ரிக்வெஸ்ட்டும் இப்பொழுது அப்பா பதில் கிடைக்கிறமைக்காய் உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இன்றைய வசனத்திற்காக நன்றி அப்பா. ஆவியானவர் அப்பா எங்களோடு இருக்கட்டும்ப்பா. நாங்கள் அவரை வரவேற்கிறோம்ப்பா. அம்மே, நீங்கள் பரிசுத்தரப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை புகழ்கிறோம் அப்பா, உண்மை புகழ்கிறோம். எல்லா கனத்துக்கும் பாத்திர நீர் மாத்திரம்தான் ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுதே இருதயத்தில் ஒரு வாஞ்சை வரணும்ப்பா. அதிகாலையில் எழுந்திரிக்கணும். அதிகாலையில் என் தேவன்கிட்ட நான் பேசணும். என்னெல்லாம் என் மனசில் இருக்குதோ அதெல்லாம் அவர்கிட்ட கொட்டணும். எல்லா காரியங்கள்லையும் முதற் பலனை தேவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற நாம ஒரு முதல்ல ஆரம்பிக்கிற 1 மணி நேரத்தை தேவனுக்காக கொடுக்கும்போது அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதம் தொடரும். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா எந்த சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு, சாத்தான் இந்த விஷயத்தில் இந்த பிள்ளைகளை ஏமாற்றாதபடிக்கு ஆமென். இந்த பிள்ளைகளுக்கு இருதயத்தில் அப்பா விருப்பத்தை நீங்கள் உண்டு பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் அதிகாலையில் எழுந்திரிச்சு உண்மை தேடணுங்கிற விருப்பம் அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ வரணும் ஏசப்பா. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற எண்ணம் வரணும் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திர ஏசப்பா. டெய்லி ஏசப்பா உங்களுடைய சமூகத்தில் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத விஷயங்களை, பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியாத விஷயம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத விஷயம், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத விஷயங்களை உங்ககிட்ட சொல்லலாம் ஏசப்பா. இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்ப்பா. அத்தனை பாரங்களையும் உங்ககிட்ட இறக்கி வச்சோன்னா எங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களுடைய அந்தரங்கத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க ஏசப்பா. உங்ககிட்ட எதையுமே நாங்கள் மறைக்க தேவையில்லை ஏசப்பா. இருதயத்தில் எழுகின்ற கோபம், பொறாமை, எரிச்சல் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணலாம் ஏசப்பா. ஆமென். அது எல்லாத்தையும் மாற்ற வல்லவராக நீங்கள் இருக்கீங்கப்பா. எங்களுடைய சந்தோஷத்தை, கவலையை எல்லாவற்றையும் உங்ககிட்ட நாங்கள் சொல்லணும் ஏசப்பா. ஆமென். இந்த பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஒரு இருதயத்தை நீங்கள் இப்பொழுது கொடுங்க ஏசப்பா. உலகத்தில் எல்லாத்தையும் விட அப்பா நம்புகிறவர் நீராக இருக்கணும் ஏசப்பா. எந்த மனிதனையும், எந்த பொருளையும், எந்த வேலையையும், எந்த கணவன் மனைவி எல்லாரையும் விட அப்பா முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுக்கணும் ஏசப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு நன்மை செய்பவர் நீராக இருக்கீங்கப்பா. அப்பா நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நன்றி அப்பா. இப்பொழுது அப்பா அந்த இருதயத்தில் அப்பா அவங்க மேலே இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அப்பா அவங்க இருதயத்தில் ஒரு வாஞ்சையை நீங்கள் ஏற்படுத்துங்க ஏசப்பா. ஆமென் அப்பா. உங்ககிட்ட நேரத்தை செலவழிக்கும் போது ஆமென் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் எத்தனை கதவுகள் திறக்கப்படுது, எவ்வளவு ஆசீர்வாதங்கள் பொழியுது அப்பா. இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு இருதயத்தில் உணர்த்தப்படணும்ப்பா. ஆமென் அப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உமக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக மாறணும் ஏசப்பா. ஆமென் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் எங்களில் மகிமைப்படுறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. ஆமென். எங்கள் விசுவாசத்தை சோதி தரீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. எங்கள் வாழ்க்கையிலப்பா நன்மைகளை நீர் எங்களுக்காக செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. முழு வாழ்க்கையும் ஏசப்பா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. இந்த இரவு வேளையில் இந்த பிள்ளைகள் அப்பா சுகமான தூக்கத்தை அனுபவிக்கணும் ஏசப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையாளங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.